சென்னை குருநானக் கல்லூரி மொழிப்புலம் தமிழ்துறை சுழற்சி 2 ஏற்பாடு செய்திருந்த தமிழர் பாரம்பரிய உணவு திருவிழா நவம்பர் 24, 2022 ஆண்டு இனிதே நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் பல்வேறு புலம் சார்ந்த மாணவர்கள் தாங்கள் தயாரித்த பாரம்பரிய உணவுகளை காட்சிப்படுத்தினர். கேழ்வரகு அடை, சிம்னி, கருப்பு கவுனி அரிசி பாயாசம், மாப்பிள்ளை சம்பா அவுல், உளுந்தங்கஞ்சி, பொங்கல், வேர்க்கடலை உருண்டை, பானகம், களி, கூழ் இது போன்ற பல்வேறு பாரம்பரிய உணவுகளை காட்சிப்படுத்தினர். குருநானக் கல்லூரியின் முதல்வர் முனைவர் மா. கு. ரகுநாதன் அவர்கள் உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து மாணவ பங்கேற்பாளர்களையும் இப்புதிய முயற்சியை முன்னெடுத்த ஒருங்கிணைப்பாளர்களையும் பாராட்டினார். துணை முதல்வர் முனைவர் N.C. ராஜஸ்ரீ, கல்விப்புல முதன்மையர் முனைவர் S. சாவித்ரி மற்றும் மொழிப்புல முதன்மையர் முனைவர் சுவாதி பலிவால் அவர்களும் உணவு திருவிழாவில் பங்கேற்ற மாணவர்களை பாராட்டினர். மாணவர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் இவ்வுணவு திருவிழாவினை பார்வையிட்டனர். துணை முதல்வர் முனைவர் N.C. ராஜஸ்ரீ, கல்விப்புல முதன்மையர் முனைவர் S. சாவித்ரி மற்றும் மொழிப்புல முதன்மையர் முனைவர் சுவாதி பாலிவால் அவர்களும் மாணவ பங்கேற்பாளர்களையும் பாராட்டினார். உதவி பேராசிரியர் முனைவர் S. கோகிலா, முனைவர் B. சசிரேகா மற்றும் முனைவர் செல்வ ரோசரி புஷ்பா ஆகியோர் இணைந்து இந்த திருவிழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர்.